பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கலுக்கு இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கங்க. கோயிலில் எப்படி வைப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் வச்சுருக்கேன். அரிசி வந்து நல்லா மொட்டு மொட்டாட்டு பரு அரிசியாக வாங்கியிருக்கேன். பரு அரிசியில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ரொம்ப குழைய வைக்கக்கூடாது, குழைய வச்சு களி மாதிரி கிண்டக்கூடாதுங்க. இந்த மாதிரி மொட்டு மொட்டாக வச்சா தான் அந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 நாள் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டம்ளர் அரிசியை கழுவி எடுத்துருக்கேன். 5 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நமக்கு கஞ்சி மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை போட்டு கிண்டும்போது இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இலக்கம் கொடுத்து நமக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உறைஞ்சிருங்க. நல்லா திக்காயிரும். கோயிலெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, தண்ணியாக வைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிரும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஒரு 5 ஏலக்காயை தட்டி நல்லா கசக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் கரையிறது வரலையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு தேங்காய்ங்க, ஒரு தேங்காயில் பாதி தேங்காவை துருவி போட்டிருக்கேன். தேங்காய் போட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காவை பொடிசாக கட் பண்ணி நெய்யில் வறுத்தும் போடலாம். கொஞ்சமாட்டு பச்சை கற்பூரங்க, ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டேன்னா சாப்பிட முடியாது. ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு போட்டு அதையும் நல்லா கிண்டி கொடுங்க. இப்போ இந்த பானையில் தான் நான் மாற்ற போகிறேன். இந்த பானையில் தான் வைக்கணும்னு நினச்சேன். அப்புறமா பொங்கி சாடிட்டு இருக்குமேன்ட்டு தான் குக்கரில் வச்சுட்டேன். ரொம்ப ஈஸியாகட்டும் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெய் விட்டு நம்ம சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு, உலர் திராட்சைலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக உலர் திராட்சைங்க, இது நல்லா பொரிஞ்ச உடனே பாயசத்தில் ஆட் பண்ணி கிண்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 hour கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். பொங்கலோ பொங்கல் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பொங்கல் ரெடிங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவுமே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. வச்ச உடனே ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திக்காயிருச்சு பாருங்க. குக்கரில் கொஞ்சமாக மிச்சம் இருந்துச்சு, திக்காயிருச்சு. அதே மாதிரி திக்காயிரும். தண்ணியாக இருக்கனால கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. ஆறிடுச்சுன்னா நல்லா கட்டியாக உறைஞ்சிருங்க. ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சக்கரை பொங்கல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முதல் முறையாக பார்க்க இருந்தால் பொங்கலை வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.